ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2026 ஒரு இங்கிலீஷ் மிஸ்ட்ரி ஃபில்மாக நெட்ஃப்ளிக்ஸ்லேயே தமிழ் டப்பிங்கில் இப்போ ரீசெண்டாக வெளியாக இருக்கிற என்னோலா ஹோம்ஸ் 3. இப்போ இதனுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கதையில் நம்ம கதாநாயகியுடைய பேர் தான் என்னோலா ஹோம்ஸ். இவங்க உலக பிரசித்தி பெற்ற ஷெர்லாக் ஹோம்ஸுடைய தங்கச்சி. இந்த சீரியஸ் வரிசைக்கு பார்த்துட்டு வர்றவங்க எல்லாத்துக்கும் தெரியும். சீரியஸ்னால் அந்த அடுத்தடுத்த படங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும். இவங்களுக்கும் டிக்கஸ்பெரி அப்படின்னு சொல்லி ஒரு நபர், இவங்களுக்குள்ள ஒரு அழகான காதல். இந்த காதல் கடைசியாக கல்யாணமாக மாறுது. இந்த கல்யாணத்தை மால்டாவில் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டார் முடிவு பண்ணுறாங்க. சரின்னு சொல்லி நம்ம கதாநாயகியும் அவங்களுடைய காதலரும் நேர மால்டாவுக்கு வர்றாங்க. எதுக்காக மால்டாவில் தான் இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டிக்கஸ்பெரி இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பா கடைசி காலத்தில் இந்த மால்டாவில் தான் பிரிட்டிஷுக்கு கீழே சர்வ் பண்ணார். அப்படிங்கிறனால அந்த இடம் தான் கல்யாணம் நடத்துறதுக்கு சரியான இடம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தில் முடிவு பண்ணுறாங்க. அதனால் அங்கே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற தடபுடல் வேலைகள் எல்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தருணத்தில் நம்ம கதாநாயகியுடைய அண்ணனான ஷெர்லாக் ஹோம்ஸும் இந்த கல்யாணத்துக்கு வர்றாரு. ஆனால் அவருக்கு இந்த கல்யாணத்தில் அரை மனசு தான். ஏன்பா, என்னை விட கைத்தேர்ந்த ஒரு டிடெக்டிவ் அப்படின்னா என் தங்கச்சி என்னோலா ஹோம்ஸ் தான். இப்போ திடீர்னு அந்த பிள்ளையை கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த அம்மாவால், அதாவது தங்கச்சியால், ஒரு டிடெக்டிவாக அவருடைய ப்ரொஃபஷனை ரொம்ப பக்காவாக கண்டினியூ பண்ண முடியுமா? இல்லை அவங்க மாட்டுக்கு இதை பார்க்கக்கூடாது, அப்போ பார்க்கக்கூடாது, இத்தனை மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு எதையாவது சொல்லி கடைசியாக வேறு மாதிரி மாற்றி விட்டு போடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மன வருத்தம் அவருக்கு. ஆனால் சரி, கல்யாணத்துக்கு வந்துட்டாப்புல நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸு ஒரு தருணத்தில் திடீர்னு காணாமல் போகிறாரு அவர். இப்போ என்னங்க, என் கல்யாணத்துக்கு வந்து எங்கள் அண்ணனை காணா, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கதாநாயகி கடத்தில் இறங்கி தேடும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அவர் காணாமல் போகலை, கடத்தப்பட்டிருக்கார் அப்படின்னு. அப்போ இதுக்கு பின்னாடி யார் தான் இருக்கிறாங்க, அதனால் அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி எப்படியா இருந்தாலும் எங்கள் அண்ணனை மீட்டு கொண்டு வருவேன் அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸையே தேடி நம்ம என்னோலா ஹோம்ஸ் கடத்தில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2022 வெளியான என்னோலா ஹோம்ஸ் 2 இருக்குது பாருங்கள், அதனுடைய சீக்குவலாக, அந்த கதையின் தொடர்ச்சியாகத்தான் இப்போ என்னோலா ஹோம்ஸ் 3 வெளியாகிருக்கு. இங்கேயே ஒரு கேள்வி நமக்கு வரும், அந்த பாகம் பார்த்துட்டு தான் இந்த பாகத்தை பார்க்கணுமா அப்படின்னு. என்கிட்ட கேட்டால் அந்த பாகத்தை பார்த்துட்டு இந்த பாகம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரான ஒரு கனெக்ட், ஒரு இம்பேக்ட் கொஞ்சம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கதைக்குள்ள, இந்த பார்ட் 3 பொறுத்தளவுக்கு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில கதாபாத்திரங்களுக்கு இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் பெருசாக இங்கே பேசியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் செகண்ட் பார்ட்லேயே முடிஞ்சிடும். அதனால நீங்கள் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்புடைய டெப்த் எல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பார்ட் 2 பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டரான ஒரு கேரக்டராக இருக்கும், உங்களுக்கு புரியும். அந்த கேரக்டர் இன்னுமே ஒரு பெரிய இம்பேக்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஞாபகத்தில் இருக்கட்டும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான்சி ஸ்பிரிங்கர் அப்படிங்கிற ஒரு லேடி த என்னோலா ஹோம்ஸ் மிஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் எழுதினாங்க. அதில் இருந்து தான் படமாக இந்த டீமு கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஜாக் தான் இதை எழுதியிருக்காப்புல. பிலிப் பேரண்டினி அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காப்புல. என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படத்துடைய பலம் அப்படிங்கிறது இதுக்கு ஆர்டிஸ்ட்டை காஸ்ட் பண்ண விதமாகட்டும், அவங்க எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸில் எந்தளவுக்கு அந்தந்த கதாபாத்திரங்களை புல் ஆஃப் பண்ணாங்க அப்படிங்கிற விதமாகட்டும், எல்லாரும் கொடுத்த கதாபாத்திரங்களை அந்தளவுக்கு நேர்த்தியாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முதல்ல நம்ம கதாநாயகியாக மில்லி பாபி ப்ரவுன், அவங்க தான் அந்த என்னோலா ஹோம்ஸுங்கிற அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ஆர்டிஸ்ட் அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. எல்லா பாட்டிலையுமே அழகான ஒரு நடிப்பு தான், இந்த பாட்டிலையும் சூப்பராக இருந்தது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு. இன்னொரு பக்கம் நம்ம ஹென்ரி கவில், நம்ம சூப்பர்மேன், அவர் தான் நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸாக இந்த பாட்டில் பண்ணியிருக்காப்புல. இந்த 2 பேர் போக லூயிஸ் பேட்ரிச்சும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது போக இன்னும் 1-2 கதாபாத்திரங்கள் இருக்குது. பட் அதை நான் சொன்னேன் அப்படின்னா அப்புறம் ஒரு சில ஸ்பாயிலர் ஆகி போயிடும் கதாபாத்திரங்களை சொல்லும் போதே. அதனால் அந்த விஷயத்தை நான் சொல்லலை. மீதி எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஸ்டேஜிங்காக, மேக்கிங்காக சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. நல்ல டெக்னிக்கலி சவுண்டான ஒரு படம் இது. அது சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க் ஆகட்டும், காஸ்டியூம்ஸு, மேக்கப்னு சொல்லி, ஏன்னா 19ஆம் நூற்றாண்டில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் இது. அதுக்கேற்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் கதாபாத்திரங்களை அந்தளவுக்கு அந்த கதையோடு ஒட்டி வர்ற மாதிரி ரொம்ப அழகாக ரெடி பண்ணணும். எல்லா விஷயங்களும் எல்லா டீமும் அட்டகாசமாக பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கதையுடைய பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, இது அந்த காலத்தில் நடக்கிற ஒரு கதை அப்படிங்கிறனால அந்த காலத்து கதையவே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஜெய்சங்கர் கால பணம் பார்த்த மாதிரி ஆகிப்போச்சே தவிர, இதில் இன்னைக்கு டேட்டுக்கு ட்ரெண்டியாக பரவாயில்லங்க, பரவாயில்லன்னு ஏதோ இருக்குதுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் என்னவோ நமக்கு வரவே இல்லை. கேடிவியில் படம் போட்டால் பார்ப்போம் தெரியுமா, படம் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அது என்ன படம்னே தெரியாது, ஏதோ ஒரு பேரே தெரியாமல் ஒரு படத்தை பாதியிலேருந்து பார்ப்போம். அந்த படம் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கோம். பாதியில் இருந்து போய் என்ன பசிக்குது, சரி தட்டில் கொஞ்சம் சோறை போட்டு வந்துடுவோம் அப்படின்னு போய் சாப்பாடை போட்டு குழம்பெல்லாம் ஊற்றி கூட்டெல்லாம் வச்சுட்டு திருப்பி வந்து பார்த்தாலும் அது மட்டுக்கு ஒரு சீன் ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்கே என்ன ரீவைண்டாக பண்ண முடியும்? அவங்க போடுறது தான் நம்ம பார்க்குறது தான், நம்ம மாட்டுக்கு ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு அப்படின்னு போவோம் இல்லையா? அந்த லெவலில் தான் இந்த படத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோமே தவிர, ஏதாவது ஒரு கதாபாத்திரத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆயிருமோ, இல்லை நம்ம என்னோலா ஹோம்ஸ் போய் காப்பாற்றுறதுக்கு முன்னாடியே ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு ஏதாவது ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்ருவாங்களோ அப்படிங்கிற எந்த ஒரு பயமோ பதட்டமோ எதுவுமே நமக்கு இல்லை.
அதுதான் முக்கியமான பிரச்சனை. காட்சிகள் எழுதப்பட்ட விதமாகட்டும், திரைக்கதையாகட்டும், கதாபாத்திரங்களே ஈவன் இன்ஃபேக்ட் எழுதப்பட்ட விதமாகட்டும், எல்லாமே ரொம்ப மேலோட்டமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருது இந்த படம். இன்னொரு பக்கம் இந்த கதையில் முக்கியமான அந்த ஆன்டகனிஸ்ட் கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த கதாபாத்திரம் எதுக்காக இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தா அது ஒரு அர்த்தப்பழசான ரீசன். நான் தான் சொல்லிட்டேனே, கதையே அப்படி தான் நடக்குது அப்படிங்கிறனால ரீசனும் ரொம்ப பழசாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல தெரியுது. அதனாலேயே அதுவும் நமக்கு ஒரு பெரிய இம்பாக்டையோ இப்படி ஆகி போச்சுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலே கொடுக்கல. அப்புறம் என்ன, இதான் வேற என்ன, அந்த காலத்து படங்கள் இப்படி தான் கதையாக இருக்கும், இதான் அது காரணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் முக்கியமான பிரச்சனை. அல்காரனை பொறுத்தளவுக்கு இதில் அந்த கல்யாணத்தை ஒட்டி 1-2 கிசிங் சீன் இருக்கே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான் இந்த படம். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் டீம் என்ன தேவையோ அதை நேர்த்தியாக நீட்டாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த கேடிவி சம்பவம்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான். நீங்கள் மாட்டுக்கு சோறுகள்லாம் போட்டு ஜாலியாக வந்து உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட 10 சீன் தாண்டியெல்லாம் ஒன்றும் பறந்துடாது படம். அது மாட்டுக்கு மெதுவாக உருண்டு தான் போகும். ஸோ டைம் பாஸ் கேட்டகரியில் பொழுதே போகலை அப்படின்னா நீங்கள் பார்க்குறேன்னா அப்படி பார்க்கலாம். மற்றபடி செம்மையான ஒரு சம்பவம், அதிரி உதிரியாக ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டாங்க, பார்த்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய சம்பவம்லாம் இந்த படம் கிடையாது. டைம் பாஸில் பொழுது போல் அப்படின்னா பார்க்க டைம் இருந்தால் பாருங்கள். அப்புறம் நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.